தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணம், பெரியவா சரணம். சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. பாரகண சிந்தம் ஜானதம் சாத்திரப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரமாமதன் கலியுதேவ காஞ்சிமான யூடியூப் சேனல் பிரத்யேக மகாபரிட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களே ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். ஒரு தலைப்பு நீங்கள் அற்புதமான தலைப்பு, அம்பி உங்காத்துக்குத்தான் வரப்போகிறேன், அம்பி உங்காத்துக்கு தான் வரப்போகிறேன். இந்த சேனல் எதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தினமே பாருங்க. செங்கல்பட்டு ஸ்ரீ அம்பி ஐயரோட பிள்ளை டாக்டர் ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவர். அவரே இப்போ நரேட் பண்ண இந்த இன்சிடெண்ட் இது. இந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் 1965 மகாபரியா வேற ஒரு இடத்துக்கு இதெல்லாம் பாத யாத்திரை போயிட்டு காஞ்சிபுரத்தை நோக்கி வந்துட்டே இருக்காராம். இவர் அந்த டயத்தில் கல்யாணம் ஆகாதவர் இந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன். ஆனால் ஒரு யூத், அவர் படித்தவர். அதனால் இவர் நம்ம ஆத்துக்கு பெரியவாளை அழைக்கலாம்ப்பா அப்படின்னு அவர் சொன்னாராம் அப்பா கிட்ட. அவள் அப்பா சொன்னாராம், அம்பியர் சொன்னாராம், போடா நீ பைத்தியக்கார, நம்ம அதெல்லாம் பண்ண முடியாது. பெரியவா எந்த பக்கம் வருவான்னு தெரியாது, அங்கேருந்து வரா அந்த மெயின் ரோடு வழியாக அப்படி தாண்டி போவா, செங்கல்பட்டை தாண்டி. அப்போ நம்ம அவளை போய் பார்ப்போம், பார்க்கும்போது எங்காத்துக்கு வாங்கன்னு நம்ம கூப்பிட முடியாதுடா, அதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு, அதெல்லாம் கேட்குற மாதிரி இருக்காது, கேட்கக்கூடாதுன்னாராம். அதோட பையன் விட்டுட்டான். பையனுக்கு மனசுக்குள்ளே ஒரு ஏக்கம் இருக்குமே, அது அந்த பரமேஸ்வரனுக்கு அங்கே தெரிஞ்சிருக்கு. ஊர்லேருந்து நிறைய பேர் பக்தாள்லாம் கிளம்பி ஒரு 40-50 பேராக போய் தரிசனம் பண்ணலான்னு போயிருக்கா. செங்கல்பட்டு காஞ்சிபுரம் போகக்கூடிய அந்த ஒரு மெயின் ரோடு எந்த இடத்துல பார்டர் இருக்கோ அந்த இடத்துல டேர்ன் பண்ணுவாள். அந்த இடத்துல பெரியவாளை தரிசனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி பெரியவாக்கிட்ட இப்போ ஒரு 50 பேர் இருக்காளாம். அது 40-50 பேர் இருக்காள். அம்பையர் இருக்கார், அவருடைய பிள்ளை ராதாகிருஷ்ணன் டாக்டர் அவரும் இருக்கார். மகாபெரியா அந்த இடத்துக்கு அந்த பாயிண்ட்டுக்கு வந்த உடனே இந்த ராதாகிருஷ்ணனை பார்த்து, அம்பி உங்காத்துக்கு தான் நான் வரப்போகிறேன், தூக்கி வாரி போட்டிருக்கு. அதோட அப்பா அம்பியருக்கு அம்பி அதான் ஏன் சொன்னாலும் எனக்கு எக்ஸ்ட்ராவாக வருது. அம்பி ஐயர் தானே அப்பா, அவரோட பிள்ளை டாக்டர் ராதாகிருஷ்ணன். இந்த ராதாகிருஷ்ணன் கேட்டதான் வந்திருக்காரா. அந்த ராதாகிருஷ்ணனை பார்த்து அவர் சொன்னாராம், அம்பி நான் உங்காத்துக்கு தான் வரப்போகிறேன். அதுக்கப்புறம் அவள் கொஞ்சம் லேசாக முடிச்ச உடனே பெரியவா நீ ஏதோ இது பண்ண வேணா, நான் மேனேஜர் அனுப்புகிறேன், அவன் போய் உனக்கு பழக்கம் இருக்காது, அந்த இதெல்லாம் ரெடி பண்ணுவான், பண்ண பிறகு நான் அங்கே வருவேன். அவர் பெரியவா அங்கேயே அந்த தெருவிலேயே அங்கேயே இருந்தாராம். அதுக்கப்புறம் போய் ரெடி பண்ண பிறகு பெரியவா கிளம்பி வந்தாராம். ஒரு நாள் இருக்க வேண்டியவர் 4 நாளாக இன்னும் இருந்தாராம். அது எனக்கு நான் சரியாக 4 நாள் மொத்தம் இருந்திருக்கார் அங்கே அம்பிகையர் வீட்டில் தங்கியிருந்து. சந்திரமௌசி திருக்காலமும் பண்ணி அங்கே இருக்கான்னா எப்பேற்பட்ட பக்தி அம்பிகையருக்கு இருக்குது. அதனால்தான் அப்பா தாய் தந்திர புண்ணியம் பண்ணாதானே பையனுக்கு அந்த மாதிரியான ஒரு பக்தி வரும். அந்த பையன் பேரை சொல்லி அங்கே பெரியவா வருவா. அப்போ அவள் அப்பாவுக்கு பக்தி இல்லைன்னு சொல்ல முடியாது, அவருடைய பக்தியில் தான் அங்கே வந்திருக்கார். பையனுக்கு அதே பக்தி இருக்குன்றதை பெரியவா அப்ரூவ் பண்ணுறாரு, அவ்வளோதான். அப்படி இருக்கும்போது அந்த பையன் வெட்டினரி டாக்டர் அப்படின்றதுனால பெரியவாளுக்கு தெரிஞ்சதோ தெரியலையோ, அந்த மடத்தோட மாடு பசுமாடு அங்கே கட்டியிருந்தாலாம். அதனுடைய பாலை கறந்து தானே அபிஷேகம் பண்ணுவா. அப்போ அந்த ஒரு 4 நாள்லேயே ஒரு நாள் அதனுடைய காம்பு மடி இருக்கு இல்லையா, அந்த பசுவோட மடி, அதில் அந்த ஒரு காம்புலேருந்து ரத்தம் அதில் சின்ன புண்ணு மாதிரி ஆகிருந்து அதை கறக்கும்போது அதுலேருந்து ரத்தம் வடிஞ்சு தான். அதனால் அந்த அந்த மாட்டை பார்த்துக்கிறவர் இல்லை மேனேஜர் பெரியவா கிட்ட இந்த மாதிரியான பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னோடனே மாப்பிரி அம்பியரை கூப்பிடு அப்படின்னு வந்தார். அம்பியர்கிட்ட சொன்னாராம் பெரியவா, உன்னோட பிள்ளை அந்த பிள்ளைன்னா யார், அம்பியை உங்காத்துக்கு வரப்போகிறேன்னு சொன்னார். அந்த இவர் அவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன்.
மாட்டு டாக்டர் தானே அப்படின்னு. அந்த காலத்தில் இந்த வெட்டினரி டாக்டரை மாட்டு டாக்டர். ஆமாம் பெரியவா அப்படின்னாரான். சரி அவனை கூப்பிடு அப்படின்னாரான். அப்புறம் வந்தான். இந்த பசுக்கு போய் பாரு, அதுக்கு ஏதோ கொஞ்சம் பிரச்சனைன்றா போய் பாருன்னு. அந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் வந்து வெட்டினரி டாக்டர். அவர் வந்து சொல்கிறார், நான் எதுவும் ப்ராக்டிஸ்னு ஆரம்பிக்கல, அப்போ தான் படிப்பு முடிச்சிருக்கேன், எனக்கு ப்ராக்டிஸ் எதுவும் ஆரம்பிக்கும் போது பெரியவா வந்து அதை கொடுத்துருக்கார். அந்த ஒரு நன்றி அறிவு தான் நம்மளுக்கு இருக்கணும். எனக்கு அந்த ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கல் இது வந்து பார்த்தா பெரியவாளே ஒரு பசுமாடை கொடுத்துட்டு இது சரி பண்ணுன்றார். அது பெரிய இதுவாகவே இல்லை, ஈஸியாக வந்து அதுக்கு ஒரு ஆயின்மெண்ட் போட்டு அதை ஒரு நாள்லேயே அதுக்கு கொஞ்சம் அது சரியாகிடுது. அதுக்கப்புறம் வந்து பெரியவாக அனுகிரகம் பண்ணியிருப்பார், வேகமாக போயிருக்கும், இல்லைன்னா எப்படி வேகமாக சரியாகும். அதனால் அதுதான் எனக்கு முதல் அனுபவம்னார். அதனால் பெரியவா அம்பி உங்காத்துக்கு தான் வரப்போகிறேன்னு சொல்கிறது ஒரு 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 அனுகிரகம் இருந்தாலும் அதை விட முக்கியமானது இந்த மாட்டுக்கு இந்த பசுக்கு வைத்தியம் பண்ணுன்னு சொன்னார், அது ஒரு பெரிய அனுகிரகமாக இருக்குது. அவருக்கு அந்த அவருடைய ப்ராக்டிக்கல் இது வந்து முதல்ல அவர் பண்ணி கொடுத்துருக்கா பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் ஒரு வைத்தியத்தை பண்ணுறதுக்கு அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ எப்பேற்பட்ட ஒரு இதுவாக இருக்குது இது அனுபவம்னு அவர் ரொம்ப இது பண்ணுறார். நிச்சயமாக நம்ம அந்த பொசிஷன் நம்மளுக்கெல்லாம் கிடைக்காது, கிடைச்சா நம்மளும் அப்படி தான் பெரியவாடை கொண்டாடி இருப்போம், இப்பயே கொண்டாடுறோம். ஜெய் ஜெய்சங்கர் மகாபிரிய பாதவேச்சர் மகாபிரிய பாதவேச்சர்.